ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் என்ன கோடு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்டிங் த டே ஆஃப் த வீக் யூசிங் சுவிட்ச் கேஸ். இப்போ வீக் டேஸ் பார்த்தோம்னா மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம நம்பர் 3 ஆர் 4 கொடுத்தோம்னா அதோட கரஸ்பாண்டிங் டே வந்து ரிட்டர்ன் பண்ணும். லைக் 4 கொடுத்தோம்னா தேர்ஸ்டே, 2 கொடுத்தோம்னா டியூஸ்டே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டு அந்த சண்டே வரைக்கும் நாம் அந்த வீக்கில் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது சுவிட்ச் கேஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, கெட் த இன்புட். இப்போ நம்ம இன்புட்டாக 3 கொடுத்தோம் அப்படின்னா அதோட சுவிட்ச் கேஸில் மேட்சிங் 3யோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணோம். ஸோ வெனஸ்டே வந்து நாம் அதை பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ இன்டெலிஜென்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன? கெட் த இன்புட். ஸோ இன்புட் வாங்கணுன்னாலே நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. ஸோ இன்ட் நம்பர். ஸோ ஸ்கேனர் டு ஸோ சிஸ்டம் டாட் இன்னா லைக் கீபோர்ட்லேருந்து நம்ம இன்புட் தரோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரீமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்கேனர்னால் என்னென்னா அந்த ஸ்ட்ரீம்லேருந்து வேல்யூஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம 3ன்னு கொடுத்தோம்னா சிஸ்டம் டாட் இன்புட் ஸ்ட்ரீமில் இருக்கும். ஸோ ஸ்கேனர் என்ன பண்ணணும்னா 3லேருந்து ரீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இது கிளியர் நினைக்கிறேன். நம்பர் ஈக்குவல் டு ஸ்கேனர். ஸோ நம்ம இன்புட் கேட்கணும் இல்லையா, லைக் என்டர் தி நம்பர் ப்ளஸ் அவுட். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 முடிச்சிருக்கோம். இப்போது இது கரெக்டாக வைக்காதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 5. ஸோ நம்மளால் இன்புட் கொடுக்க முடியுது. ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எந்த இஷ்யூஸும் கிடையாது. இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன? ஃபைண்ட் தி மேட்சிங் கேஸ். இப்போது அந்த நம்பர் வாங்கிட்டோம் இல்லையா, இப்போ ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? மண்டே. ஸோ கேஸ் 1. மண்டே பிரிண்ட் பண்ணுறோம். இது ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பிரிண்ட் ஆகுதான்ட்டு. ஒன்னு கொடுத்தா மண்டே. ஸோ இது பிரிண்ட் ஆகுது. இப்போ கேஸ் 2 கொடுப்போம். ஸோ இப்போ கேஸ் 2 கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து 1 இந்த இடத்துல நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா இது கால் ஆகும். இல்லை இந்த இடத்துல இப்போ 2 கொடுத்தோன்னா இந்த நம்பர் கால் ஆகும் இல்லையா, இந்த கேஸ் கால் ஆகும். இப்போ நான் 1 கொடுக்குறேன். ஆக்சுவலாக 1 கொடுத்தா என்ன ஆகணும்? கேஸ் 1 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணல. பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிரேக்கும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேஸ்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். கேஸ் 1ல் இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த சுவிட்ச் கேஸ் வந்து அப்படியே வெளியே வந்துடும். ஒரு பிரேக் தரலைன்னா அடுத்த கேஸும் ரன் ஆகும். இப்படி இப்போ பாருங்கள்.
இப்போ திருப்பி அதே 1 தரேன். 1 தான் தரேன். ஆனா இந்த கேஸ் 1 மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா பிரேக் குடுத்தனால. இதே வந்து நம்ம மத்த எல்லா நம்பருக்கும் போடுவோம். கேஸ் 7 வரைக்கும். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6, கேஸ் 7. ஸோ கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6, கேஸ் 7. இதே மாதிரி Wednesday, yes, Friday, okay. சாரி சண்டே. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 5 கொடுத்து பார்க்குறேன். ஃப்ரைடே. ஸோ ஸோ இங்கே இன்புட் 5 கொடுப்போம். அது கரெக்டாக இங்கே வந்து இந்த கேஸுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம 1 to 7 வரைக்கும் தான் தரோம். இன்கேஸ் 10 ஒரு கிரேட்டர் தேன் 7 கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும் பார்ப்போம். இப்போ நான் வந்து 9 ஒரு 10 எனி நம்பர் தரேன். ஸோ ஒன்றுமே வரல. அந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணல. ஸோ இந்த மாதிரி 1 to 7 தவிர வேறு ஏதாச்சும் நம்ம நம்பர் கொடுத்தோம், யூசர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் கொடுத்தா இது என்டர் த வேலிட் from 1 to 7. இப்போ நான் 10 தரேன். ஓகே, நான் 7 தரேன். இப்போ 7 தரேன் நான் சண்டே. ஸோ 1 to 7 கொடுத்தா எடுத்துக்கும். வேறு ஏதாச்சும் ரேஞ்ச் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா, சே 18 அப்படி கொடுத்தோம்னா என்டர் த வேலிட் நம்பர் ஃப்ரம் 1 to 7. ஸோ இது நீங்கள் இஃபெல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் சுவிட்ச் கேஸுங்கிறது தான் லைக் பெஸ்ட் அப்ரோச். ஸோ இது ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.